ஒரு க்ரீம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரிலாம் யோசிப்போம். அதாவது இந்த க்ரீம்ல வந்து டேட்டான்னு எழுதியிருக்காங்க. அது இல்லாம ஆன்டி ஏஜிங், ஸ்கின் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆகும், ஃபேஸ் மாய்ஸ்சர் ஆகும், சூதிங், டீபிக்மெண்டேஷன் இந்த மாதிரி கிளைம் பண்றாங்களே. ஸோ இது எல்லாமே உண்மையாவே டேன் கம்மியாகுமா? இல்ல மார்க்கெட்டிங்கா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குட் வைப்ஸ் சுல்தான் டே டேன் க்ளோ டே க்ரீம் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த க்ரீம் யாருக்கு செட் ஆகும்? யார் யூஸ் பண்ணக்கூடாது? இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன இருக்கு? ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த குட் வைப்ஸ் க்ரீம்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு டே க்ரீம், இன்னொன்னு நைட் க்ரீம். நம்ம பார்க்க போறது டே க்ரீம் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நைட் க்ரீம் ரிவ்யூ பார்த்திருக்கோம். இந்த க்ரீம்ல மெயின் கான்செப்ட் அப்படின்னு பார்க்க உப்தான் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை உப்தான் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் பழைய காலத்துல ஃபேஸ் பிரைட்டனிங்க்கு பயன்படுத்துகிற நேச்சுரல் இன்கிரியன்ட் காம்பினேஷன். அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து ஃபேஷியல் பண்ணுறது ப்ளீச், சீரம், க்ரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா டர்மரிக், கடலை மாவு இந்த மாதிரி நேச்சுரல் பேஸ் இன்கிரியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் உப்தான் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த க்ரீமில் பார்த்தீங்கன்னா டர்மரிக், சாஃப்ரான், சாண்டல்வுட் இந்த மாதிரி பிரைட்டனிங் இன்கிரியன்ட் இருக்குது. ஸோ வந்து ஸ்கின்க்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான க்ளோ கண்டிப்பாக இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுல நமக்கு கிடைக்கும். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு டே மாய்ஸ்சரைசர். அதாவது காலையில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ஹைட்ரேஷனாக இருக்கணும், ட்ரையாக இல்லாமல் இருக்கணும், டல்னஸ் வந்து கம்மியாக, ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நேச்சுரல் க்ளோ வேணும் அப்படின்னா இந்த க்ரீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதோடவே உங்களுக்கு SPF 30 இருக்கனால நீங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் அதிகமாக வெயிலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக் லெவல் ப்ரொடெக்ஷன் இந்த க்ரீமில் கிடைக்கிது. அதாவது நீங்கள் அதிக நேரம் வெயிலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது மட்டும் யூஸ் பண்ணாமல் கூடவே ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ரிசல்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இதில் SPF 30 மட்டும் இருக்கனால நீங்கள் அதிக நேரம் வெயிலில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடவே நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த க்ரீமில் என்னென்ன இன்கிரியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட்டில் நிறைய இன்கிரியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தாலும் மெயினான ஹீரோ இன்கிரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது சாஃப்ரான், டர்மரிக், விட்டமின் B3. அதாவது இதில் இருக்க டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால ஸ்கின் டல்லாக இருக்குது இல்லை அப்பியரன்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான க்ளோ லுக் நமக்கு வந்து கொடுக்கும். இந்த டர்மரிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக சாஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து ஸ்கின் ப்ராடக்ட் வந்து க்ளோக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்கிரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்கின் வந்து பிரைட்டாக தெரியறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B3 இருக்குது. விட்டமின் B3 பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டிங் ஆகும், ஸ்கின் எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இதில் 3 இன்கிரியன்ட்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் SPF 30 இருக்கனால நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேசிக் UV ப்ரொடெக்ஷன் இதில் இருக்குது. அதாவது நீங்கள் அதிகமாக வெயிலில் இருக்கீங்க, அவுட்டோர் எக்ஸ்போஷரில் வந்து அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 மணி நேரம் இல்லைனா 3 மணி நேரம் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் வேறு ஏதாவது சன்ஸ்க்ரீம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரீஅப்ளை பண்ணணும். ஏன்னா இது SPF 30 மட்டும் இருக்கனால இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னும் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீம் இந்த மாதிரி நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் ரீஅப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணால் ஸ்கின்க்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் இருக்கும். அதாவது ஸ்கின் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறமா ஸ்கின் டல்னஸ் கம்மி பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான லுக்கில் நமக்கு ஃபீல் ஆகும். அதுக்கடுத்து ஸ்கின் நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் நமக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா மாய்ஸ்சராகவும் மேக்கப் ஃபினிஷ் கொஞ்சம் பெட்டராகவும் நமக்கு ஃபீல் ஆகலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் ரெகுலராக இந்த க்ரீம் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஸ்கின் நல்லா ஹெல்த்தி க்ளோயிங் அப்பியரன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபேர்னஸ் இல்லை ஸ்கின் ஒயிட்டனிங் அந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ஹைட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ஸ்கின் டல்னஸ் கம்மியாகிட்டு ஃபேஸ் நல்லா சாஃப்டாக க்ளோவாக ஹெல்த்தியான க்ளோவோட நமக்கு நல்லா பிரைட்டாக தெரியும். மற்றபடி ஸ்கின் ஒயிட்டனிங் இல்லைனா ஃபேர்னஸ் அந்த மாதிரி இந்த க்ரீம் எதுவும் கிடையாது. ஸோ இது யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நார்மல் ஸ்கின், உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இல்லை காம்பினேஷன் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணும்போது டெய்லி மாய்ஸ்சரைசர் மாதிரி ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கும். அடுத்தது ஆயிலி ஸ்கின். அதாவது ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஓவராக ஆயிலி ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னு நீங்கள் லைட் வெயிட் ஃபீல் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க டேரெக்டாக வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணாமல் பேச்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ரீம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் மார்னிங் டைமில் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது டோனர், சீரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த க்ரீம் ஃபேஸ் அண்ட் நெக் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அவுட்டோர் போகிறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அதாவது SPF 50, 60 இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது SPF 30 மட்டும் இருக்கனால பேசிக் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் 2 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் நல்ல சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கும் போது உங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு டெய்லி மாய்ஸ்சரைசிங்
க்ளோ க்ரீம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் மெயின்டைன் பண்ணணும், எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்க மாதிரி ஒரு க்ரீம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த க்ரீம் வந்து டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட், சன் எக்ஸ்போஷரில் அதிகமாக இருக்கீங்க, ஸ்கின் டல்லான ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டே க்ரீமாக இது இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் டெக்ஸ்சரில் இருக்கும், ஈஸியாக ஸ்கின்ல அப்ளை பண்ணதுமே பிளெண்ட் ஆகுது, ஸ்டிக்கி ஃபீல் அந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக இல்லை. மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் கண்டிப்பாக இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப் பேஸாகவும் அதுக்கு கீழேயும் நீங்கள் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் நிறைய ஆன்லைன் வெப்சைட்லலாம் இருக்குது. இது வந்து 50 கிராம் பேக் இந்த மாதிரி நீங்கள் வாங்குவோம் 215 இந்த மாதிரி தான் வரும். அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே டேக் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி பிரைட்டனிங் க்ரீம்ஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கின் ஹைட்ரேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கின் டல்னஸ் கம்மியாகிட்டு ஸ்கின் நல்லா பிரைட்டராக தெரியும். ஆனால் உங்களுக்கு டீப் பிக்மெண்டேஷன் இருக்குது, பழைய டேன் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நல்ல ஒரு சேஃபான டே க்ரீம் வேணும், எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத மாதிரி சேஃபான இன்க்ரீடியன்ஸ் இருக்க மாதிரி ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்க மாதிரி ஒரு க்ரீம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஸ்கின் கேர் ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னு மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.